எல்லாருமே சொல்லுவாங்க, கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிர்ன்னு. ஆனா, அந்த பயிர் வாடி போகும்போது யாருமே வந்து தண்ணி ஊத்த மாட்டாங்கன்னு நான் இப்ப தான் உணர்றேன். நான் ஆசையா புகுந்த வீட்டுக்கு வந்தப்போ, என் கணவர் தான் என் உலகம்னு நெனச்சேன். ஆனா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அவரோட அன்பு குழந்தையோட முடிஞ்சு போச்சுன்னு. வீட்ல இருக்கிற மத்தவங்களுக்கு நான் ஒரு வேலைக்காரி, அவருக்கு நான் வெறும் குழந்தைய பெத்து தர ஒரு மிஷின். ராத்திரி பகலா குழந்தைய தூக்கிட்டு நான் அவதிப்படும்போது, அவர் நிம்மதியா தூங்குவாரு. கொஞ்சம் குழந்தைய தூக்குங்களேன்னு கேட்டா, "நான் வெளியில போயிட்டு டயர்டா வரேன். இதெல்லாம் உன் வேலைன்னு" அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுவாரு. மனசுக்குள்ள எவ்ளோ பாரம் இருந்தாலும் பெத்தவங்க கிட்ட சொல்ல முடியாம தவிப்பேன். ஏன்னா, அவங்க அனுசரிச்சு போம்மான்னு தான் சொல்லுவாங்க. அன்புக்காக ஏங்குற ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? தனிமை தான். ஒரு வீட்டுக்குள்ளேயே 4 பேரோட இருந்தாலும், யாருமே நம்ம மனச புரிஞ்சுக்கலையேன்னு நினைக்கும்போது வர வலி, அத அனுபவிச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். பொண்ணுங்கள வெறும் மிஷினா பார்க்காம, அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்கும்னு நெனச்சு அன்பு காட்டுங்க. இத Instagramல ஒரு சகோதரி என்கிட்ட பர்சனலா பகிர்ந்துக்கிட்டாங்க. பெண்களோட மனசுக்கு தேவை பணமோ, நகையோ இல்ல. ஒரு சின்ன அன்பு மட்டும் தான். அத கூட தர முடியாத மனிதர்களுக்கு மத்தியில வாழுற ஒரு பெண்ணோட கதை இது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது காதோர கதைகள். நான் உங்கள் ரேவா.